அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பானவர்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். இன்று நாம் பார்க்க போவது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புகழ்மிக்க மாணவர்களில் ஒருவரான இமாம் அபு யூசுஃப் அவர்களை பற்றி. இமாம் அபு யூசுஃப் அவர்களுடைய இயற்பெயர், பெற்றோர் வைத்த பெயர் யாக்கூப் இப்னு இப்ராஹிம் இப்னு ஹபீப் அல் அன்சாரி அல் கூஃபி அல் பக்தாதி. அவருடைய இயற்பெயர் யாக்கூப் என்பது. இவர்கள் ஹிஜ்ரி 113வது ஆண்டில் பிறந்தார்கள். 182 ஹிஜ்ரியில் இவர்கள் வஃபாத்தானார்கள். இவருடைய வயது 69. இவர்கள் பக்தாதில் பிறந்தார்கள். இவர்கள் பிறக்கும்போது உமையாக்களின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. இவர்கள் கூஃபாவில் பிறந்தார்கள். பிறந்தது கூஃபாவில். அப்போது கூஃபாவில் உமையாக்களின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. இறந்தது பக்தாதில். அப்போது அப்பாசியாக்களின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. எதற்காக இதை நான் அப்படி சொல்கிறேன்னா, 2 முக்கியமான ஹிலாஃபத்து இஸ்லாமிய வரலாற்றில், உமையாக்களின் ஹிலாஃபத்து, அப்பாசியாக்களின் ஹிலாஃபத்து, இந்த 2ஐயும் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இந்த 2 ஹிலாஃபத்தை இவர்கள் பார்த்திருக்காங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு. எந்த அரசு பொறுப்பையும் அவர்கள் ஏற்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஆட்சியாளர்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள், நெருக்கடிக்கு ஆளாக்குனாங்க. நீங்கள் கண்டிப்பாக நீதிபதி பொறுப்பை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று. இமாம் அபு ஹனீஃபா அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. காரணம் கேட்டதற்கு சொன்னார்களாம், இன்றைக்கு கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அவங்க விரும்புகிற மாதிரி தீர்ப்பை கொடுக்க சொல்லுவாங்கன்ட்டு. அதனால் அவங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இமாமினுடைய மாணவர் தான் இமாம் அபு யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்கள் வரலாற்றிலே புகழ்மிக்க பேரறிஞராக அறியப்பட்டது இவர்கள் எழுதிய ஒரு நூல் தான் அதற்கு காரணம். அந்த நூல் கிதாபுல் ஹராஜ். கிதாபுல் ஹராஜ் என்று சொன்னால் வரிகள், டாக்ஸு. ஒரு அரசாங்கம் எதற்கு எவ்வளவு வரி போடலாம் என்பது பற்றி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல் இவர்களுக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்தது. இவர்கள் திருக்குர்ஆனுடைய விரிவுரை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர் நடவடிக்கைகள், வார் ஸ்ட்ராட்டஜி, போர் நடத்தின விதம், அதுக்கான காரணங்கள், இது எல்லாற்றையும் பற்றிய எல்லா விதமான நுண்ணிய தகவல்களையும் சேகரித்து வைத்திருப்பவர்கள். அரபுக்களுடைய வாழ்க்கை வரலாறு இப்படி. இவருடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், உசூலுல் ஃபிக்ஹ் அலா மதுஹபில் ஹனஃபி. ஹனஃபி மதுஹபினுடைய சட்டத்திட்டங்களுடைய அசல், அது என்ன அடிப்படையில் ஹனஃபி மதுஹப் என்பது உருவானது என்பதை பற்றிய நூலை இவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். இதுதான் இவருடைய சிறப்பு. அதே போல இவர்கள் ஒரு வறுமையான சூழலில் வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள். இவருடைய தந்தையார் உடல் ரீதியாக ரொம்ப பலவீனமானவர். ஆகையினால் சின்ன சின்ன வேலைகளை தான் செய்ய முடியும். அதனால் வருமானமும் இவர்களுக்கு ரொம்ப குறைவு. ஒரு கட்டத்தில் தந்தை சொன்னாராம், அவருடைய தந்தை இப்ராஹிம் சொன்னார்களாம், மகனே, நீ இனிமேல் இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய கல்வி கேந்திரத்துக்கு நீ செல்ல வேண்டாம், பேசாமல் என் கூட தொழிலுக்கு வந்துடு. தொழிலுக்கு வந்துட்டீங்கன்னா ஏதாவது வருமானம் கிடைக்கும், நம்ம அதை வச்சு நல்ல விதமாக வாழ்ந்துக்கலாம்ப்பா, கல்வி படித்ததெல்லாம் போதும்ப்பா, என்னால் முடியலை, சம்பாத்தியம் பண்ண முடியலைன்ட்டு. சரி என்று இவர்களும் வாப்பா கூட போக ஆரம்பிச்சிட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் புத்திசாலித்தனமான மாணவர்களை எந்த ஆசிரியருமே கண்ணால் அப்படி தேடிக்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே சொல்லக்கூடிய கருத்தை கரெக்டாக உள்வாங்கக்கூடிய மாணவர்களை பார்க்குறாங்க. மாணவர்களின் பட்டாளத்தில் அபு யூசுஃபை மிஸ் பண்ணுறாங்க, காணவில்லை. என்னப்பா ஆச்சு அபு யூசுஃபுக்கு என்று கேட்டார்கள். சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் வாப்பா ரொம்ப வறுமையில் இருக்கிறதுனால அவரை தொழிலுக்கு கூட்டி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் அவருடைய தந்தை இப்ராஹிம் அவர்களை தேடி போய், தயவுசெய்து பையனை இது மாதிரி வியாபாரத்தில் தொழிலெல்லாம் ஈடுபடுத்தாதீங்க, ரொம்ப பெரிய கெட்டிக்கார பையனாக இருக்கிறாரு, என்னிடத்தில் தயவுசெய்து நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு, வேண்டுமானால் உங்கள் பையன் உழைத்தால் உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குமோ அதை நான் தர்றேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள்
100 திர்ஹம் கொடுத்தார்கள் தந்தை இடத்துல. இந்த 100 திர்ஹம் காலியாக போன பிறகு சொல்லுங்கள், நான் இன்னொரு 100 தர்றேன். அப்போ 100 காலியான பிறகு 100 காலியான பிறகு என்கிட்ட வாங்கிக்கிடுங்க, இந்த அப்படிங்க 100ன்னு முதல்ல கொடுத்தாங்க. இமாம் அபு ஹனீஃபா சொந்தமாக துணி வியாபாரம் செய்து வந்தார்கள். அதனால் அதோட லாபத்தில் ஒரு பகுதியை ஒரு நல்ல மாணவர் உருவாகட்டுமே என்பதற்காக தந்தை இடத்துல கொடுத்தார்கள். 17 வருடம் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இவர்கள் கல்வியை கற்றிருக்கிறார்கள். 17 வருஷம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய சட்டம் எடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் எல்லாம் இவர்களுக்கு அத்துப்படி. இவர்கள் ஒரு நாள் நோயுற்றார்கள். சின்ன வயசாக இருக்கும்போது இப்போ கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. இடையில சுகக்குறைவாக ஆனவுடன் ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. மரணப்படுக்கையில் கிட்டத்தட்ட மரணத்தின் வாசல் அருகே வந்து விட்டார் என்று கூட சொல்லிவிடலாம். இளம் வயதிலே இப்படி ஆகி போயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய மாணவர் அபு யூசுஃபை பார்க்கறதுக்காக வர்றாங்க. வந்து பார்த்தா அவங்க படுக்கையில் படுத்திருக்கிறது இதெல்லாம் பார்த்து விட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நாம் தட்டி செப்பனிட்டு உருவாக்கிய ஒரு முத்து, ஒரு மாமணி இப்படி இளம் வயதிலே மரணம் அடைகிற மாதிரி தெரியுதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்ம காசு கொடுத்து நம்ம உருவாக்குறோம், காசு பணத்தை விடுங்க, ஒரு அறிவாளி கிடைக்க மாட்டார்ல, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தத்தில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியிலே வரும்போது மாணவரை பார்த்துட்டு மனசு தாங்காமல் இப்படி வெளியே வரும்போது சொன்னார்கள், ஈ யமுத் ஹாதல் ஃபத்தா பஹு ஆயிலமு மன் அலைஹா. இந்த மாணவர் இறந்து போனார்னா என்ன செய்கிறது? இந்த ஊரில் இவரை மாதிரி விளக்கமான பிள்ளைகளே கிடையாது. பஹு ஆயிலமு மன் அலைஹா. இந்த ஊரில் இவரை மாதிரியான விளக்கமான பிள்ளைகள் கிடையாது. இவர் இறந்து போனால் என்ன செய்கிறது என்று ரொம்ப வருத்தத்தோடு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வந்தார்கள். இதை கூட உள்ளவங்கள்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப அவருக்காக துவா செஞ்சாங்க. பிறகு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் உற்சாகமாகி குளித்து ரெடி ஆகிட்டு அவங்க வந்து பாடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாடத்துக்கு வருகின்ற போது மாணவர்கள் எல்லாம் கை கொடுத்து வரவேற்பு, என்ன அது என்ன இது என்ன, உனக்காக நாங்கள் எவ்வளோ துவா செஞ்சோம் தெரியுமா, வைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னைய நலம் விசாரித்து விட்டு இமாம் அபு ஹனீஃபா வீட்டை விட்டு வெளியிலே வரும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த மாணவர் இறந்து போனார்னா என்ன செய்ய முடியும், இவரை மாதிரி ஒரு அறிவாளி இந்த ஊர்லேயே கிடையாது என்று சொன்னார்கள். நான் கொஞ்ச நாளில் இவர் தனியாக பாடம் நடத்துறதுக்கு இவருக்கு இஜாசத்து கொடுக்கலாம், தனியாக பாடம் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம்ல நினச்சிருந்தேன் என்றெல்லாம் சொன்னார்கள்னு சொன்ன உடனே அப்படியான்னு கேட்டு இவங்க சும்மா இருந்தாங்க. என்ன சும்மா இருக்கீங்க, நீங்கள் பேசாமல் தனியாக ஒரு கிளாஸ் ஆரம்பிங்க என்று சொல்லிவிட்டார்கள். ஒரே பள்ளிவாசலில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மூலையில் பாடம் நடத்துகிறாங்க, இன்னொரு மூலையில் இன்னொரு கிளாஸ் நடக்குது. அங்கேருந்து கேட்குறாங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்னப்பா அது, யார் புதுசாக ஒரு அசரத்து யாரோ இங்கேருந்தோ வந்து பாடம் நடத்தியிருக்காங்களா, யார் எந்த அசரத்துன்னு கேட்குறாங்க. அது ஒன்றுமில்லை இமாம் அவர்களே, அது வந்து உங்கள் மாணவர் தான் அபு யூசுஃப். அப்படியா, அபு யூசுஃப் பாடம் நடத்துகிறாரா தனியாக? அவருக்கு நான் ஒன்றும் இஜாசத்து கொடுக்கலையே, தனியாக பாடம் நடத்துறதுக்கு ஒன்றும் அனுமதி கொடுக்கலையே. இல்லை இமாம் அவர்களே, நீங்கள் தானே சொன்னீங்க இவர் இறந்து போனால் என்ன பண்ணுறது, இவரை மாதிரி விளக்கமான பிள்ளை கிடையாது, அவருக்கு நான் இஜாசத்து கொடுக்கலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் தனியாக பாடஹால் அமைச்சிட்டாரு, தனியாக பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. ஓஹோ, இஜாசத்து கொடுத்துருவோம்னு தான் சொன்னேனே தவிர கொடுத்துட்டேன்னு சொல்லலை. சரி, அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிப்போம் என்று சொல்லிவிட்டு ஒரு மாணவரை சபையிலிருந்து எழுந்திருச்சு அந்த இமாம்கிட்ட அபு யூசுஃப்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டுட்டு வா. என்ன கேள்வி என்றால், ஒரு மனிதர் ஒரு தையல்காரரிடம் சென்று ஒரு துணியை கொடுத்து எனக்கு ஒரு சட்டையை தைத்து கொடு என்று கேட்டார். தையல்காரர் அந்த துணியை வாங்கி வைத்து கொண்டார். ஒரு நாள் குறிப்பிட்டு 1ஆம் தேதி வா 2ஆம் தேதி வா என்று சொன்னார். இவரும் குறித்த நாளில் வந்தார். வந்தவுடன் அந்த டெய்லர் சொன்னார், நீ எப்போ என்கிட்ட துணியை தந்த, நான் எப்போ உங்கள்கிட்ட துணியை வாங்கினேன் என்று மறுத்தார். உடனே இல்லை நான் துணியை தந்தேன் என்று இவர் சண்டை போட்டு பார்த்தார், நடக்கவில்லை. ஊர் ஜமாத்தில் போய் புகார் சொன்னார். காவல்துறை வந்தது. வந்து அவருடைய கடை முழுக்க அலசி பார்த்தார்கள். இவர் என்ன அடையாளத்தில் அந்த துணியை சொன்னாரோ
அந்த துணி அங்கே இருந்தது. துணியாக இல்லை, சட்டை தைத்து வைத்திருந்தார். சட்டையார் தச்சு தான் வச்சிருக்கிறார். இப்போது அந்த சட்டையை யார் துணியின் உரிமையாளரோ அவர் எடுத்துக்கொள்வார். அப்படித்தானா? ஆமாம், எடுத்துக்கொள்வார். சரி, இப்போ இந்த டெய்லருக்கு கூலி கொடுக்கணுமா வேண்டாமா? அவர் பொய் சொல்லியிருக்கிறார், உண்மையை மறைத்திருக்கின்றார். போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி தான் அந்த துணியை எடுத்திருக்கு. எனவே அவருக்கு இந்த சட்டையை தைத்ததற்கான கூலியை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா போய் கேட்டுட்டு வான்னு சொன்னாங்க. இமாம் அபு யூசுஃப்ட்ட அந்த ஆள் வந்து கேட்டார். இமாம் அபு ஹனீஃபா அனுப்பின ஆள், மாணவர், இந்த மாதிரி ஒரு மசாயிலுங்க, இந்த டெய்லருக்கு சட்டையை தைச்சதுக்கான கூலி கொடுக்கணுமா வேண்டாமா? இமாம் அபு யூசுஃப் சொன்னாங்க, கூலி கொடுக்கணும், தான் சட்டை தைச்சிருக்காருல்ல, கூலி கொடுக்கணும் என்று சொன்னார். இந்த மாணவர் அங்கே போனார், கூலி கொடுக்கணுமான்னு சொன்னார். இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, தப்பு, தப்பாக சொல்லிட்டேன்னாங்க. திரும்ப அவர் வந்தார். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லை கூலி கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டாங்க. இவர் அங்கே போய் சொன்னார், கூலி கொடுக்க வேண்டியதில்லைன்னு அவர் சொல்கிறாரு, புதுசாக வந்திருக்கிற இமாம்னு. இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, இதுவும் தப்பு என்று சொன்னார்கள். அவர் திரும்ப வந்து சொன்னார், இதுவும் தப்பாமே அப்படின்னாரு. அது எப்படிங்க தப்பாக இருக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லைனா கொடுக்க வேண்டாம்னு இருக்கும். அது எப்படி தப்பாக இருக்க முடியும்? இல்லை, ரெண்டுமே தப்பு தானா? அப்போ என்ன பதில்? நீ அங்கே வந்து கேட்டால் சொல்லுவாங்களாம். இமாம் அபு யூசுஃப் வேகமாக வந்தார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு மாணவரை போல முழந்தாளிட்டு உட்கார்ந்து மண்டிக்கால் போட்டு அமர்ந்து, உஸ்தாத் அவர்களே, இந்த கேள்விக்கு என்ன பதில், நீங்களே சொல்லுங்கள் என்றார்கள். இமாம் அபு ஹனீஃபா சொன்னார்கள், அந்த சட்டையை முதலாவது அந்த துணியின் உரிமையாளர் யார் தைக்க கொடுத்தாரோ அவர் போட்டு பார்க்க வேண்டும். சட்டையை போட்டு பார்க்கணும். அவருடைய மேனிக்கு ஏற்றவாறு அந்த சட்டை தைக்கப்பட்டிருந்தால் அதற்கான கூலியை அவர் கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் சட்டையை இவருக்குன்னு தான் தைச்சிருக்காரு, அதனால் அவருக்குள்ள கூலியை இவர் கொடுத்து விட வேண்டும். சட்டை இவருடைய மேனிக்கு அளவாக இல்லை, அதாவது டெய்லருக்கு பொருத்தமாக அவரே தைச்சிருக்காரு. அப்படி தச்சு துணி பிடிச்சிருச்சு அவருக்கு, தச்சுக்கிட்டு அதை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு ஏமாற்றி பார்ப்போம்னு பார்த்துருக்கிறாரு என்று இருந்தால், சட்டை டெய்லருடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி தைக்கப்பட்டிருந்தால் கூலி கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் அவர் ஏமாற்றும் நோக்கத்திலேயே இந்த தப்பை செய்திருக்கின்றார். முதல் கட்டத்தில் இவருக்காக துணியை தச்சிட்டாரு, தைக்கும்போது இவருக்காக துணிஞ்சு தைக்கிறவன் தானே தான் தைச்சிருப்பார், அவருக்கு தானே தைச்சிருக்கிறாரு. அப்போ கூலி இவர் கொடுக்க தெரியணும். பின்னால் தான் அவர் ஏமாற்றணும்னு தோணியிருக்கு. ஆகையினால இவரின் அளவுக்கு, துணிக்காரரின் அளவுக்கு தைக்கப்பட்டிருந்தால் கூலி கொடுங்க, டெய்லரின் அளவுக்கு சட்டை தைக்கப்பட்டிருந்தால் கூலி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க. இமாம் அபு யூசுஃப் சொன்னாங்க, என்னை உங்களிடம் மீண்டும் மாணவராக சேர்த்து கொள்ளுங்கள், நான் உங்கள்கிட்டே ஓதிக்கிறேன்னு சொன்னாங்க. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் கடைசி வரையிலும் அரசாங்கத்தின் பொறுப்பை ஏற்கவில்லை என்று நான் சொன்னேன். இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு கடும் வறுமையில் சிக்கி தவித்தார்கள். ஒரு தடவை வீட்டில் உள்ள பழைய ஜன்னல் ஒன்றை எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்று காசை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதற்கு இவருடைய மாமியார், இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மாமியார் கண்ணா பின்னான்னு திட்டினாங்களாம். உடனே மனவேதனைப்பட்டு நேராக ஹலீஃபாட்ட போய், ரொம்ப நாளாக என்னையும் தான் இருக்க சொல்கிறீங்க, ஆட்சி காதியுல் குதாத் தலைமை நீதிபதியாக என்ன இருக்க சொல்லிகிட்டே இருக்கீங்களே, நான் வேணா இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வரைக்கும் மறுத்து கொண்டிருந்தார்கள். இந்த முறை வலியை போய் அவர்களாக நானே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு காரணம் அரசாங்கத்திலிருந்து ஏதாவது சம்பளம் கிடைக்கும், இந்த மாதிரியான அவமானங்களிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும் என்பதற்காக வேண்டி. அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோதும் கல்வியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். மரண நேரத்தில் அவர்கள் கேட்ட துவாக்களிலே ஒன்று என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னக தஅலமு, இறைவா உனக்கு தெரியும், நான் காதியுல் குதாத்தாக தலைமை நீதிபதியாக இருந்த காலகட்டங்களில் எவ்வளவோ தீர்ப்புகளை வழங்கியிருக்கின்றேன். நான் மனமறிந்து யாருக்கும் அநீதி இழைக்கவில்லை, நான் நேர்மையாகவே தீர்ப்பு வழங்கியிருக்கின்றேன். நான் என்னிடத்தில் ஒரு வழக்கு வருகின்ற போது உன்னுடைய அருள்மறையாம் திருக்குரானிலிருந்து அந்த ஞானங்களை நான் பெற்றுக்கொள்வேன். அதில் எனக்கு போதிய விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் அண்ணல் பெருமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளை ஆய்வு செய்வேன். அதிலும் எனக்கு போதிய விளக்கங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால், நான் குல்லமா அஷ்கல அலைய அம்ருன் ஜஅல்து அபா ஹனீஃபத்த பைனி வ பைனக, யா அல்லாஹ்,
எனக்கு அப்போதும் விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய உஸ்தாத் அவர்களை உனக்கும் எனக்கும் இடையிலான பாலமாக நான் வைத்துக்கொள்வேன். என் உஸ்தாதை மனசில் நினச்சி அவர்கள் இது போன்ற வழக்கு வந்தால் எப்படி தீர்ப்பு சொல்வார்கள் என்று யோசித்து பார்த்து நான் தீர்ப்பை வழங்கியிருக்கின்றேன். இறைவா, இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்றாடிய நிலையில் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறைந்தார்கள். தன்னுடைய 69வது வயதில் ஹிஜ்ரி 182வது ஆண்டில் மரணமடைந்தார்கள். பகதாதில் அவருடைய அடக்கஸ்தலம் இன்றைக்கும் அடையாளமிடப்பட்டு இருக்கின்றது. இது போன்ற ஞானிகளின் வாழ்வு நம்முடைய வாழ்வில் வெளிச்சம் ஏற்றட்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.